அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இன்று இலங்கையின் 77வது சுதந்திர தினம். அந்த வகையிலே ஆசிரியர் இன்று என்ன கட்டுரை வரைந்திருக்கார் என்று பார்ப்போம் வாருங்கள். ஆசிரியர் தலையங்கம். ஆர்ப்பரிப்பும் அழுகையும். இன்று ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர தினம். ஆனால் இன்றைய நாளை தமிழர் பகுதிகளில் கருப்பு நாளாக அறிவித்திருக்கின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் வடக்கிலும் கிழக்கிலும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த கோரி அவர்கள் போராட்டங்களிலும் ஈடுபட உள்ளனர். காணாமலாக்கப்பட்ட விவகாரம், காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, அடாத்தான காணி பிடிப்பு, அத்துமீறும் புத்தர் சிலைகள் என தாயகம் அரச தாண்டொன்தனத்துக்குள் மூழ்கி இருக்கின்றது. இதன் விளைவாக ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவிப்பது இதுவொன்றும் முதல் முறையல்ல. கடந்த சில வருடங்களாகவே இவ்வாறான நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியான நகர்வே இவ்வருடமும் மேற்கொள்ளப்படுகின்றது. போர் முடிந்து இன்று 15 ஆண்டுகள் கடந்துள்ளன. 2010ஆம் ஆண்டு தமிழர்கள் மத்தியில் என்னென்ன விடயங்கள் பெரும் பிரச்சினைகளாக இருந்தனவோ இன்றும் அதே பிரச்சினைகள் அப்படியே தான் உள்ளன. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. மஹிந்த, மைத்திரி, கோத்தாபாய, ரணில், தற்போது அனுர என்று 5 ஜனாதிபதிகள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றனர். ஐவரும் இலங்கையின் அத்தனை பெரிய கட்சிகளையும் பிரதிநிதித்துவம் செய்தவர்கள்தான். நாடாளுமன்ற பலம் கூட குறைவில்லாமல் இருந்திருக்கின்றது. எனில் எதற்காக 15 ஆண்டுகளாக ஒரே பிரச்சனைகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நிலை கொண்டிருக்கின்றன? தீர்க்கப்படாத பிரச்சனை என்ற ஒன்று உலகில் இல்லை. ஆனால் தீர்க்கப்பட விரும்பாத பிரச்சனைகள் பல. அத்தகைய பிரச்சனைகள் தான் இன்றைய கருப்பு நாள் அறிவிப்புக்கு முழு காரணம். இலங்கையில் 70 ஆண்டுகள் காலம் சாபக்கேடான ஆட்சிதான் இடம்பெற்று வந்தது என்று விமர்சித்த ஜனாதிபதி அனுர கூட அந்த சாபக்கேட்டுத்தனத்தின் மிச்சமாகவும் எச்சமாகவும் தான் தன் காலத்தை நகர்த்த விளைகின்றாரே தவிர 2026ஆம் ஆண்டிலாவது தமிழர்கள் கருப்பு கொடிக்கு பதிலாக தேசிய கொடியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம் என்று அழைப்பு விடுத்தால் மட்டும் போதாது. அதற்குரிய நடவடிக்கைகள் காத்திரமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கே நடவடிக்கைகள் என்று கோடு காட்டுவது அரச கட்டமைப்பையும் இலங்கையின் ஒருமைப்பாட்டையும் பலப்படுத்தும் அரசமைப்பு ரீதியான செயற்பாடுகளை அல்ல, மாறாக அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இணக்கப்பாட்டையே குறிக்கின்றது. இல்லாவிடில் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வரை, தமிழர்களின் வேணவா நிறைவேற்றப்படும் வரை சுதந்திர தினம் என்பது கருப்பு நாளாகவே அமையும். கருப்பு கொடிகளா, தேசிய கொடிகளா, தேசிய கீதமா, அரச எதிர்ப்பு முழக்கமா, ஆர்ப்பரிப்பா, அழுகையா, கொண்டாட்டமா, கூக்குரலா என்பதை அரசாங்கம்தான் தீர்மானிக்க வேண்டும். நன்றி. உதயம்.